Hey guys, welcome to Study Buddies. இன்னைக்கு நம்ம வந்து 12th மேக்ஸில் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸசைஸ் 2.2ல இருக்கிற செகண்ட் சம்மில் ஃபஸ்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இந்த ஆரகன் டயக்ராம்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஜாமெண்ட்ரியில் எப்படி கிராஃப் போடுவோம் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி, இப்போ வந்து இது கிராஃப் போடும்போது எக்ஸ் டேஷ் எக்ஸு ஒய் டேஷ் ஒய்ன்னு யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி இமேஜினரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது, ஓகேவா. ஸோ இது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் இருக்கும்போது நம்ம ஆரகன் டயக்ராம்ஸை போட முடியும். எப்படின்னா இங்கே எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு பதிலாக ரியல் நம்பர்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இதுதான் ரெக்டாங்கிள் ஃபார்ம், இசட் ஈக்குவல் டு 2 + 3iன்றது ரெக்டாங்கிள் ஃபார்ம். ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஃபார்மில் ரியல் பார்ட்டான 2 தான் வந்து இங்கே எக்ஸ் கோஆர்டினேட்டில் இருக்கும். ஸோ 3iன்றது ஒய் கோஆர்டினேட்ஸில் இருக்கும். ஸோ வந்து எப்படின்னு பார்க்கலாம். நமக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3ஐயும் வச்சு தான் நம்ம முதல்ல பாயிண்ட்ஸ் பில்ட் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட்ஸை வந்து நெக்ஸ்ட்டு கிராஃபில் மார்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இசட் கொடுத்துருக்காங்க. ஸோ இசட்டுன்னும் போது அதே தான் நம்ம கொஷினில் இருக்கிறதே தான் 2 + 3i. ஸோ அப்போ இதோட கோஆர்டினேட்ஸ் வந்து 2, 3, 2, 3. எப்படி ஜாமெண்ட்ரியில் வந்து 2, 3, 1, 4ன்ற மாதிரி பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுவோமோ அதே தான். ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸு, செகண்ட் இருக்கிறது ஒய், ஓகேவா. அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது ரியல், செகண்ட் இருக்கிறது இமேஜினரின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து IZ. ஸோ IZன்னா கொடுத்துருக்க இந்த இசட் வேல்யூவில் ஐயை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ I 2 + 3i. அப்போ வந்து இந்த I ஃபஸ்ட்டு 2 கூட மல்டிப்ளை ஆகும், நெக்ஸ்ட்டு 3i கூட மல்டிப்ளை ஆகும். அப்போ 2i + 3i ஸ்கொயர், i ஸ்கொயர். ஸோ அப்போ பார்த்தோன்னா 2i - 3ன்னு ஆகும். அப்போ -3ன்றது இங்கே ரியல் பார்ட் அண்டு 2iன்றது இமேஜினரி பார்ட், ஓகேவா. அப்போ இதோட இதுக்கு எப்படி பாயிண்ட் எழுதலாம்னா -3, 2ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா Z + IZ. ஸோ இசட்டோட வேல்யூ நமக்கு தெரியும் 2 + 3i. ஸோ 2 + 3i ப்ளஸ் IZோட வேல்யூ இப்போ தான் நம்ம எடுத்தோம் -3 + 2iன்னு. அப்போது -3 + 2i, ஓகேவா. ஸோ 2 + 3i -3 + 2i. ஸோ -3, 2. ஸோ ரியல் கூட தான் ஆட் பண்ணணும், இமேஜினரி கூட தான் ஆட் பண்ணணும். அப்போது -1 + 5i. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ இதோட பாயிண்ட் நம்ம எப்படி எழுதலாம், இது எக்ஸு, அதாவது இதுதான் ரியல். அப்போது -1, 5. ஸோ இப்போ நமக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸையும் இப்போ வந்து கிராஃபில் மார்க் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம கிராஃப் ரெடி பண்ணிட்டோம். ஸோ கிராஃபில் வந்து இப்போ கொடுத்துருக்க இந்த 3 பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா எக்ஸுக்கு பதிலாக ரியல் நம்பர்ஸ் எடுக்கணும், ஒய்க்கு பதிலாக இமேஜினரிஸ் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து இசட்டுக்கு பார்த்தோன்னா 2, 3ன்றாங்க. ஸோ 2ன்றது ரியல்ன்னும் போது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ 2ன்னா இந்த இடம், ஓகேவா. இமேஜினரியில் 3. அப்போ 3யும் 2வையும் கனெக்ட் பண்ணுற இந்த பாயிண்ட்டு தான் ஃபஸ்ட்டு 2, 3ன்னு அர்த்தம், ஓகேவா. ஸோ நீங்கள் 10th படித்த அதே ஜாமெண்ட்ரி தான் இங்கே, பட் அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் வச்சு பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா -3, 2. -3ன்றது தான் இங்கே ரியல், அப்போ இந்த இடம், ஓகேவா. -3. நெக்ஸ்ட்டு 2ன்னும் போது இங்கே. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற இடம், அப்போது -3, 2. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா -1, 5. ஸோ 5ன்றது இங்கே வந்து இமேஜினரியை மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த இடம். நெக்ஸ்ட்டு -1, அப்போது இந்த இடத்து தான் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ -1, 5, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஆரகன் டயக்ராம்ஸோட பாயிண்ட்ஸ், அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆஸ் அ பாயிண்ட்ஸ்னால் இது. பட் இதுலேயே வெக்டார்ஸ் எப்படி போடலான்னா இங்கேருந்து இப்படி, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இப்படி. ஆக்சுவலி ஆரோ மார்க் போடணும், அப்படின்னா அது வெக்டார்ஸ்ன்னு அர்த்தம், ஓகேவா. ஸோ இங்கேருந்து இங்கே இப்படி. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் போட்டோம்னா அதை வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆஸ் அ பாயிண்ட்னும், வெக்டார்ஸாக போடணும்னா இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டோம்னா அதை வெக்டார்ஸ்னு சொல்லலாம். தேங்க்யூ.